கேஆர் vloggers. ஸோ இது என்ன vlog அப்படின்னா ஒரு தரமான vlog தான். இப்போ காலையில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. காலங்காத்தாலே எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம். எந்த இடம் அப்படின்னா மெரினா பீச்சுக்கு தான் போக போகிறோம். காலங்காத்தாலே மெரினா பீச்சுக்கு எதுக்கு வாக்கிங் ஜாகிங் அந்த மாதிரி ஏதாவதுன்னா அதுதான் இல்லை. என்னன்னா IAF அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட 92nd ஆனிவர்சரி இன்னைக்கு. ஸோ அதோட ஸ்பெஷலாக மெரினா பீச்சில் இன்னைக்கு ஏர் ஷோ நடக்க போகுது. இந்த ஏர் ஷோ வந்து இதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூர்லேயும் எங்கேயோ நடந்துச்சு. 20 வருஷம் கழித்து திரும்ப சென்னையில் நடக்குது 92nd ஆனிவர்சரிக்காக. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஏர் ஷோ வந்து அதாவது இன்னைக்கு வந்து 6th அக்டோபர் 2024. ஸோ இன்னைக்கு தான் ஏர் ஷோ நடக்குது. இதுலேருந்து கரெக்டாக 6ஆம் தேதியிலேருந்து கரெக்டாக ஒரு 4-5 நாளாக ஏர் ஷோக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரிஹர்சலு. இன்னைக்கு தான் மெயினான டே. வாங்க இப்போ மெரினா பீச் கிளம்பிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப் அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஏர் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வேற லெவலில் இருக்குங்க. நோ வேர்ட்ஸ், சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. நான்லாம் கொஞ்சம் அழுதுட்டேங்க. என்னன்னா எல்லாரும் உயிரை கொடுத்து பண்ணுறாங்க. இங்கே நமக்கு வந்து காமிக்கிறதுக்கே இப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க ரியல் லைஃப்பில் அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு சல்யூட் நம்ம பண்ணிடலாம். ஸோ ஒரு விஷயம் நடந்ததுங்க. நான் அழுதுட்டேன். என்ன அப்படின்னா ஒரு 300-400 அடி இருக்கும். என்ன பண்ணுறாங்க, மேலே வந்து ஃப்ளைட்டு வருது. அங்கேருந்து பேராஷூட்லேருந்து இறங்கி, அதாவது மெரினா பீச் மண்ணில் லேண்ட் ஆகுறாங்க. பேராஷூட் மட்டும்தான் இருக்குது சோல்ஜர்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு கண் கலங்கிருச்சு. ஒரு ஷோக்காக, ஏர் ஷோக்காக இப்படி அவங்க உயிரே பணைய வைக்கிறாங்கன்னா நம்ம நாட்டுக்காக, நம்மளுக்காக அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவங்க எவ்வளோ முயற்சியில் இருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு நான் பார்த்து தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில பேர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன, அவங்க எப்போவுமே ஜாலியாக வானத்திலே பறந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எனக்கும் லைட்டாக ஒரு மாதிரி சிரிப்பு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த ஷோ பார்த்தப்புறம் நான் முடிவு பண்ணேன், இந்த 3 பேருக்கு, அதாவது நேவி, ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், இந்த முப்படைகளையும் நம்ம என்றைக்குமே தப்பி தவறி கூட அவங்கள பற்றி தவறாக பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து இது சும்மா ஒன்றும் இல்லைங்க. அவங்க வானத்தில் பறக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னப்பா பார்டரில் கன்னை வச்சுட்டு சும்மா நிற்பாங்க. நான் என்ன கடற்படை, அதாவது நேவி, அவங்களுக்கு என்ன தண்ணியிலே இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே கூடாது. இந்த முப்படைகளும் எப்போவுமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு அலர்ட்டாக இருப்பாங்க. எதிரி நாட்டிலேருந்து இப்போ கடல் வழியாக வந்து தாக்குதல் பண்ணுறாங்கன்னா நம்மளாம் அப்புறம் என்ன கதியாருது? வானத்துலேருந்து மிசைல்லாம் விட்டாங்கன்னா அப்புறம் நம்மளாம் இருக்கவே மாட்டோம். அதுவும் இல்லாமல் எதிரி நாட்டிலேருந்து இங்கே பார்டர் தாண்டி வந்து நம்மளை மாதிரியே வேஷம் போட்டு சுற்றி நம்மளையே கொல்றவங்க அப்படியெல்லாம் பல பேர் இருப்பாங்க. அவங்க கிட்டேருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றுறதுக்காக இந்த 3 பேரும் அயராம எப்பவுமே கண்முழிச்சு நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்கெல்லாம் ரொம்ப பாடுபடுறாங்க. ஸோ இனிமே இப்படி யாருமே பேச வேண்டாம், அவங்கள பற்றி பேச வேண்டாம், இல்லை பேசக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த vlog இத்துடன் முடிவடைகிறது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். ராம் ராம்.